என் வாப்பா வஃபாத் ஆயிட்டாரு, அந்த வாப்பாவை நான் கனவுல காண்றேன். வஃபாத் ஆகின என் வாப்பாவை நான் கனவுல காண்றேன். இதுக்கான அர்த்தம் என்ன? இந்த கனவு 4 நிலைமைகள்ல எங்களுக்கு தோணும். அதாவது என் வாப்பாவை நான் கனவுல காண்ற நேரம் அவர் 4 நிலைமைகள்ல இருப்பாரு. அதுல முதலாவது நிலைமைய சொல்றாங்க, இன்கான சாக்கித்தன், அவர் மௌனமாக இருக்கக்கூடிய நிலைமையில அவரை நான் கனவுல கண்டேன்னு சொன்னா ஃபஹுவ யஹ்தாஜு துஆஅக், அவர் ஏண்ட துஆவை எதிர்பார்க்கிறாரு. அவருக்கு ஏண்ட துஆ தேவை. முடிஞ்ச அளவுக்கு அவருக்காக வேண்டி நாங்கள் துஆ செய்யணும். ரெண்டாவது நிலைமை வ இன்கான முபுதசிமன், ஏண்ட வாப்பா மரணிச்சிட்டாரு, அவரை நான் கனவுல காண்றேன், அவர் சிரிச்சு கொண்டிருக்கிறாரு, புன்முறுவல் பூத்தவராக இருக்கிறாரு. இப்படி இருந்தாருன்னு சொன்னால் ஃபஹுவ ஃபீ மன்சிலத்தின் தய்யிபா, அவரை ஒரு கண்ணியமான ஒரு இடத்துல அல்லாஹ் வச்சிருக்கிறான். 3வது நிலைமையை சொல்றாங்க, இன்கான ஹசீனன் அவு யப்கி, ஏண்ட மரணிச்ச வாப்பாவை நான் கனவுல காண்றேன், அவர் கவலையோட இருக்கிறாரு. அப்படி இல்லைன்னு சொன்னா அவர் அழுது கொண்டு இருக்கிறாருண்டா அதுக்கான அர்த்தம் என்ன? யஹ்தாஜு சதகதன் அவு கலாஅ தைனின், அவர் உலகத்துல வாழும் காலங்கள்ல கடன் எடுத்திருக்கிறாரு, அந்த கடனை கொடுக்க மறந்துட்டாரு, அதுக்குள்ள அவருக்கு மௌத்து நெருங்கிட்டு, அந்த கடனை நாங்க என்ன செய்யணும்? முடிஞ்ச அளவுக்கு அடைக்க பார்க்கணும். அதே போல அவருக்காக வேண்டி அதிகமாக சதகாக்களை கொடுக்கணும். அதுக்கு அடுத்த நிலைமைய சொல்றாங்க, வ இன் அஅதாக ஷைஅன், அவரு உங்களுக்கு ஒரு பொருளை தார மாதிரி உங்களோட கனவுல நீங்க அவரை கண்டீங்கன்னு சொன்னால் ஃபஹுவ ரிஸ்குன் காதிமுன் இலை, அல்லாஹு தஆலாவிடத்துல இருந்து உங்களுக்கு ஒரு ரிஸ்க் உங்களை தேடி வந்து கொண்டு இருக்குதுன்னு சொல்லி அர்த்தம்.